ஸ்ட்ரிக்டான செட்டாக இருந்தது. நான் அப்படியே அமைதியாக தான் இருப்பேன், இருக்கிறதே தெரியாது. கேமரா டேக் அப்படின்னா தான் கேமரா முன்னாடி வந்து நிற்பேன். அந்த கேரக்டர் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சும்மா உதார விடுறது எல்லாத்துக்கும் வரட்டே நான் இதை வேணால். பாரி வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் ரிஹர்சல் பண்ணும் போதே ஹி மேட் இட் வெரி ஸ்பெசிஃபிக். உண்மையாகவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். என் ஃப்ரெண்டு வந்து அடாப்ட் ஆக முடியலன்னு இல்லை, இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்லி வந்து அந்த ஸ்னீக் பீக் ரிலீஸ் ஆச்சுல எவன்டா ஆம்பளை, அந்த சீன் வந்து பாரி வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் ரிஹர்சல் பண்ணும் போதே ஹி மேட் இட் வெரி ஸ்பெசிஃபிக். எனக்கு இந்த சீன் வந்து ஐ ஷுட் ஃபீல் இட். நான் வந்து ஐம் கோயிங் டு ஸ்டாண்ட் ஆப்போசிட் டு யூ அண்ட் ரிசீவ் இட். ஸோ எனக்கு அது ஃபீல் ஆகணும். எனக்கு இந்த ஜகான்ற கேரக்டரே இந்த ஒரு சீனில் தான் இருக்கா. ஸோ இந்த ஒரு அதாவது இந்த சீனில் தான் ஜகாவோட ஹூஸ் ஜகான்றது தெரியும். ஸோ எனக்கு இதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும், பண்ணலன்னா ஐ வில் பி வெரி டிசப்பாயிண்டட். ஸோ மோர் தென் அன் அமேசிங் டைரக்டர், பாரி இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். ஸோ நான் ரொம்பவே ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் ஆஸ் அன் ஆஃப் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபெலோ நல்ல ஆக்டிங் தெரிஞ்ச ஒருத்தரோட நிற்கும் போது தே கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் நம்ம ஏமாற்றணும்னா அந்த ஒரு டைலாக்லையும் அந்த எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுறோமா இல்லையா. ஸோ வித் பாரி இட்ஸ் வெரி சேலஞ்சிங். ஆல்சோ இஸ் அ டைரக்டர், ஸோ டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. பட் ஐ திங்க் இட் கேம் அவுட் வெல். அது ஒரு டேக்கில் ஓகே ஆயிடுச்சு இல்லை, அது வந்து சமூகம் ஒரு டேக்கில் ஓகே ஆயிடுச்சு. ஹி வாஸ் லைக் முடிச்சதுக்கப்புறம் கட் சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஆனால் ஃப்ரெண்டாக ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டே ஒரு நிறைய டேக் வாங்கலாம்னு நினச்சேன் அவர் சொன்னார். ஸோ இட் கேம் அவுட் வெல். மேலே வராதுன்னு ஐயோ உண்மையாக சொல்லிடுறாரு இவர். அப்படி சிரிக்கிறியா நீ சிரிக்கிறது ஒரு குத்தமா? சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரெக்டும் பண்ணியிருக்கீங்க, மெயின் லீடும் பண்ணியிருக்கீங்க. இப்போ நார்மலாக வந்து நம்ம ஆக்டிங் பண்ணவே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் வந்து பார்த்தா டைரக்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ பேர் வந்து லீட் பண்ணணும், ஆக்டிங் ப்ளஸ் டைரக்ஷன் ரெண்டுத்தையுமே வந்து மல்டி டாஸ்கிங் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? இல்லை, அது நான் ஒரு மல்டி டாஸ்கிங்காவோ இல்லை ஒரு பெரிய வேலையாவோ நினைக்கல நம்ம. ஏன்னா இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிளே வந்து எப்படா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதை நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணலாம், நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம காட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஸ்பேஸ் வரும்போது அங்கே ப்ரெஷர் ஆகிட்டோம். இது எப்படா பண்ண போகிறோம்னு யோசிச்சிட்டோம்னா அந்த ஒர்க்கை வந்து கண்டிப்பாக பெட்டராக பண்ணவே முடியாது. ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறேன். இந்த டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்மளை இப்போ அது இல்லாமல் சினிமா வந்து அது ஒரு 100 மீட்டர் ரேஸ்லாம் கிடையாது, உடனடியாக ஓடி போய் அங்கே நின்றுறதுலாம் கிடையாது. அது மேரத்தான், அது பெரிய ப்ராசஸ். அது ஸ்லோவாக பண்ணலாம், அதில் எவ்வளோ நிறைய டைம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஷாட் நடிக்கிறோன்னா நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் எடுத்து திரும்ப நம்ம வந்து அந்த ஷாட்டை பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்கா இல்லைன்ற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து நமக்கு சினிமாவில் தாராளமாக இருக்குது, ரொம்பவே இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய டாஸ்க்காக தெரியல. ஓகே சார், ஓகே சார். ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தா நீங்கள் வந்து வில்லன் ரோல் மாதிரி பண்ணியிருக்கீங்க சார். ஸோ இப்போ வந்து லைக் நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் ஆக்டராக இருந்துட்டு டக்குன்னு வில்லன் ஆகும். லைக் அந்த வில்லனாக வந்து நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும், மாறணும். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சீனை நான் பார்த்தா எனக்கு என்னையே பிடிக்கும், நான் என்ன ரசிக்கிறேன் அப்படின்ற ஒரு சீன் எதை சார் சொல்லுவீங்க? 2 சீன். ஒன்று வந்து ஒரு சிங்கிள் ஷாட், ஒரு 7 மினிட்ஸுக்கு சிங்கிள் ஷாட் ஒன்று வரும். அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த சீனில் வந்து சிங்கிள் ஷாட் மட்டும் இல்லாமல் அந்த சீன்லேயே வந்து இந்த ஒட்டுமொத்த கேரக்டரோட கேரக்டரைசேஷன் என்ன, குணாதிசயங்கள் என்னங்கிறது ஒரு சமப் ஆகிடும் அந்த சீன்லேயே. ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சார். சார் இப்போ வந்து நம்ம வந்து படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு ஃபிலிம் எடுக்கிறோன்னா ஸ்கிரிப்ட் படிப்போம், நம்ம அப்படியே ப்ளே பண்ணிடலாம். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற கலைகள் ஜமா மாதிரி அந்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தோன்னா அதை அப்படியே ஃபுல் டைலாக் மாதிரி சொல்லணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டைலாக் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக அந்த டைலாக்னா எந்த டைலாக் சார் சொல்லுவீங்க? டைலாக் எனக்கு மோஸ்ட்டாக இப்போ நான் தான் எழுதுனன்றதுனால எனக்கு அது மனப்பாடம் ஆயிடுச்சு. பட் ரொம்ப நாங்கள் டிஃபிகல்ட்டாக இது பண்ணதுன்னா சார் சொன்ன மாதிரி அந்த சிங்கிள் ஷாட் தான். சிங்கிள் ஷாட் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்தோம் நாங்கள். அது ஒரு அவ்வளோ 7.5 நிமிஷம் அது ஒரே ஷாட்டு. பட் அந்த 7.5 நிமிஷத்தில் இது வரைக்கும் பெருசாக யாரும் சிங்கிள் ஷாட்டில் ட்ரை பண்ணாது. என்ன பண்ணியிருக்கோம்னா நிறைய டைலாக்ஸ் வச்சுருக்கோம், எக்கச்சக்க பெரிய கான்வர்சேஷன். அதுவும் சாருக்கு வந்து ஒரு 3 பக்கம் கான்வர்சேஷன். அதுலேயே ஒரு கூத்து பெர்ஃபார்மன்ஸ் வேறு இருக்கும். ஆமாம், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேறு பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு கமல் சார் சொல்கிற மாதிரி கங்கையிலேருந்து தண்ணி வேறு இருக்கணும், பாம்பு வேறு நெளியுது, இதில் வசனம் வேறு பேசணுன்ற மாதிரி அவ்வளோ டாஸ்க் இருக்குது அதில். அதை வந்து ப்ரில்லியண்ட்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக அது பார்க்கும்போது சார் எப்படிப்பட்ட ஒரு ப்ரில்லியண்ட்டான ஆக்டர்ன்றதுக்கு அந்த ஒரே சீன் போதும். ஆமாம் சார். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ
லைக் சார் இப்போ வந்து உங்கள் கேரக்டர் நம்ம பார்த்தோம் சார் வந்து நல்ல ஒரு சூப்பரான கேரக்டராக இருந்துச்சு. நீங்கள் வந்து சிங்கிள் வேர்டில் லைக் இந்த சிங்கிள் வேர்டுன்றதோட என்னோட கேரக்டரை வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் எதாவது எப்படி சொல்லுவீங்க சார் உங்கள் கேரக்டரை பற்றி? ஆக்சுவலாக அது வந்து எடிட்டில் போயிடுச்சு ஒரு சீனு. அது அந்த கேரக்டர் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சும்மா உதார விடுறது எல்லாத்துக்கும் வரட்டே நான் இதை வேணாலும் பண்ணிவிடுவேன்னு சொல்லி வார்த்தை அளவுக்கு தான் சொல்லுவேன். பட் அதுக்கு தாண்டி போகாது. பட் இன்டென்ட் இருக்கும். ஆனால் அது வந்து பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியோ ஸ்ட்ரென்த்தோ இருக்காது. ஏன்னா பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாத ஒரு கேரக்டர். ஸோ அதுதான் இந்த கேரக்டரோட ஒரு மெயினான ஒரு சென்டர் பாயிண்ட்டே வந்து அதுதான் இருக்கும். நான் செய்யணும்னு நினைப்பேன், முடியாது. ஸோ அதுதான் வந்து அங்கே புஷ் பண்ணுவோம். அந்த எனர்ஜியெல்லாம் வந்து அங்கே ட்ரைவ் பண்ணி செய்ய வைக்கும். ஓகே சார். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். லைக் இப்போ வந்து லைக் நம்ம நிறைய ஃபிலிம்ஸ் வருது சார். இப்போ வந்து லைக் எல்லா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் வருது, த்ரில்லர் ஃபிலிம்ஸ்லாம் வருது. ஸோ அதை தடுத்து இப்போ ஜமா வந்து லைக் இதை பார்த்தோன்னே இந்த ஜென்ரேஷனுக்கு இல்லாமல் எல்லா ஆடியன்ஸுக்குமே டக்குன்னு கேஷியாக இருக்கும் இந்த படம். இதை பார்த்தோன்னே ஓகே இந்த படம் பார்த்து ஃபீல் குட்டாக இருந்துச்சு அப்படின்னும் போது எப்படி சார் அது சொல்லுவீங்க நீங்கள்? இந்த சீனு இல்லை வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் இந்த ஃப்ரேம் பார்த்தோன்னே ஃபேன்ஸ் அட்ராக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு எது சார் சொல்லுவீங்க? இல்லை, இது ஒட்டுமொத்தமாகவே இந்த கேரக்டர்ஸ் தான் மெயினாக அட்ராக்ட் பண்ணும் எல்லாத்தையுமே தாண்டி. ஏன்னா இந்த கேரக்டர்ஸை வந்து அவங்க லைஃப்பில் சந்திச்சிருக்கவே மாட்டாங்க இல்லைங்களா? ஒரு தெருக்கூத்து கலைஞனோட லைஃப் எப்படி இருக்கும்னு அவங்க லைஃப்குள்ளே போய் இவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அதில் முக்கியமாக ஒரு பெண் வேஷம் போடுறவனோட லைஃப் எப்படி இருக்கும். அப்போ இதில் வர்ற எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸாக இருக்கும். அதுதான் ஆடியன்ஸை வந்து கண்டிப்பாக எக்ஸைட் பண்ணும். ஏன்னா நம்ம பார்த்ததே ஒரு விஷயம், இப்போ நம்ம எப்படி இருக்கோம், நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள பற்றி ஒரு கதை வர்றதை விட தெரியாத ஒரு உலகத்துக்குள்ளே போய் நம்ம பார்க்குறதோட எக்ஸைட்மெண்ட்டே வேறு இல்லைங்களா? அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பார்த்தா இருக்கும். ஓகே சார். மேம் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு ஜாலியான கேரக்டர். ஸோ வந்து லைக் ஆன் செட்டில் இப்போ நாங்கள் பார்த்துக்கோம். ஃப்ரம் குக் வித் கோமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்துன்னு சொல்லலாம், இன்க்ளூடிங் மீ. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் என்னால் மறக்கவே முடியாது இது ஒரு ஃபன்னி சம்பவம் அப்படின்னு எதை மேம் சொல்லுவீங்க? ஐயோ, இவ்வளோ சடனாக கேட்டனால எனக்கு டக்குன்னு இன்ஸ்டன்ஸாக ஞாபகம் இல்லை. பட் ஜென்ரலாகவே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டீம். இப்போது அசுரன்லாம் வாஸ் வெரி ஸ்ட்ரிக்டான செட்டாக இருந்தது. நான் அப்படியே அமைதியாக தான் இருப்பேன், இருக்கிறதே தெரியாது. கேமரா டேக் அப்படின்னா தான் கேமரா முன்னாடி வந்துட்டு நிற்பேன். ஸோ தட் வாஸ் லைக் தட். பட் இங்கே ஜம்மா வந்து இட் வாஸ் ஸோ மச் ஆஃப் ஃபன். ரொம்ப ஃப்ரீடம் இருந்தது. நான் பாரி வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எனக்கே வந்து நல்ல வேலை இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொமான்டிக்காலாம் எதுவும் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக அந்த டேக் ஓகே இருக்காது. ஏன்னா we became such good friends that we kept laughing again and again. ஸோ அந்த மாதிரி அண்ட் ரொம்ப சிச்சுவேஷனல் காமெடிஸ் நிறைய நடக்கும். அதெல்லாம் அந்த மொமெண்ட்டில் நடக்கிற காமெடிஸ் அந்த மாதிரி. ஓகே சார். இப்போ நம்ம மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த கெட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குது. ஸோ இந்த கெட்டப்லாம் வந்து ஒரு பர்சன், இப்போ உங்களுக்கு ஒரு பர்சன் போகிறாங்க, சாருக்கு ஒரு கெட்டப் போகிறீங்கன்னா ஒரு பர்சனுக்கு இந்த கெட்டப் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் சார் குத்து மதிப்பாக ஆகும்? அதான் இப்போ நீங்கள் இந்த ஆன் கெட்டப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து 1.5 to 2 hours ஆகிடும். அது கண்டிப்பாக அது கம்ப்ளீட்டாக பண்ணி முடிக்கிறதுக்கு. ஏன்னா அது வேஷம் போடுறதுக்கே அது ஒரு 1 hour ஆகிடும். அதுக்கப்புறம் இது ஒன்றா எல்லாமே தனியாக இருக்கும். அதை எடுத்து கட்டி கடைசியாக முடிகிறதுக்கு 2 to 2.5 hours குறைஞ்சது கண்டிப்பாக ஆயிரும். அது லேடி கெட்டப்னாலுமே திரும்ப அந்த வேஷம் போடுறதுக்கான டைம், அதுக்கப்புறம் சாரீ கட்டுறதுக்கான டைம், இது எல்லாமே எல்லாத்துக்குமே 1.5 to 2 hours. ஓகே சார். ஸோ இப்போ வந்து லைக் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சார். இப்போ சார் நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க சார். இந்த படத்தில் வந்து நிறைய மெயின் சீன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஜமா வந்து இப்போ இந்த பார்க்குற ஆடியன்ஸுக்கு நாங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கோம். லைக் எனக்கு ரொம்ப இந்த படம் ட்ரைலர் நாங்கள் பார்க்கவே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து லைக் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணும்போது இப்போது இந்த வில்லன் கேரக்டர் இந்த செட்டில் வந்து நிறைய அக்ரெசிவாகவும் நடந்துருக்கலாம், மேபி கொஞ்சம் எமோஷனலாக நடந்துருக்கலாம். உங்கள் ஹார்ட் டச்சிங் பண்ணுற மாதிரி சார் கொஞ்சம் டீட்டம்பா எக்ஸ்ட்ராவா அது மாதிரி சீன் ஆச்சுருக்கா? இல்லை, திட்டிட்டு எக்ஸ்ட்ராவாங்கிற இதுக்காக நான் ஃபீல் பண்ணல. பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஆக்டிங் தானே, அதனால இல்லை. பட் அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப அது இன்னும் டீட்டெயிலாக சொன்னால் அது ஸ்பாயில் ஆகிடும், அதனால் சொல்ல மாட்டேன். பட் அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உண்மையாகவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். என் ஃப்ரெண்டு வந்து மூனார் ரமேஷ் ஆக்டர், அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்து பார்த்தார் படத்தை. பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் முடியும் போது அப்படி ஏதோ சொல்கிறதுக்கு அவரை பக்கம் திரும்புகிறேன், ரமேஷ் அப்படின்றேன். அவர் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. பார்த்தா கண்ணாடியை தூக்கிட்டு கண்ணை தொடச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி
சரி ஓகே சார். ஸோ வந்து லைக் இந்த படத்துக்கு வந்து நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜமா வந்து லைக் எந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஸோ இன் அண்ட் அவுட் சினிமா சார்பாக இந்த படம் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் த வேல்யூபிள் டைம் சார். தேங்க்யூ.